வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். இன்றைக்கி பீர்க்கங்காய், மாங்காய், பட்டாணி 3 வச்சு ஒரு அருமையான கிரேவி குழம்பு. இது வந்து மல்டி பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபன், சாதம் எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். அதுக்கு பாருங்கள், பீர்க்கங்காயை தோல் சீவிடுங்க. அதுக்கப்புறம் மாங்காயை இந்த மாதிரி பார்த்தெல்லாம் தெரியும், ஒரு மாதிரி கிராஸாக நறுக்குங்க. பீர்க்கங்காய், மாங்காய் ரெண்டையுமே இந்த மாதிரி கிராஸாக நீள வாக்கில் ஒரு ஓவல் ஷேப்பில் நறுக்கி வச்சுக்கோங்க. இது மாதிரி போடுறப்ப அது பார்க்குறதுக்கு ஒரு லுக்கிங் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி போடுறோம். நான்ஸ்டிக் தவாவில் எண்ணெய் விட்டுட்டு அந்த மாங்காய், பீர்க்கங்காய் ரெண்டும் நறுக்கணும் இல்லையா, மாங்காயில் கொட்டையெல்லாம் எடுத்துட்டுருங்க. இது மாதிரி போட்டு வதக்கி எடுத்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே சுருங்க வதங்கட்டும். எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுட்டு நீங்கள் மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். இப்போ மாங்காய் சீசன், இதை மாதிரி யூஸ் பண்ணி நம்ம வித்தியாசமாக ஒரு குழம்பு எல்லாமே பண்ணலாம். புளியே கிடையாது இதுக்கு, ஃபுல்லாகவே மாங்காயோட புளிப்பு மட்டும்தான். அதனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. புளியெல்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு நாள் நம்ம இதெல்லாம் செய்யலாம். வித்தியாசமாக செய்கிறப்ப குழந்தைகளுக்கு பிடிக்கவும் செய்யும், விரும்பி சாப்பிடவும் செய்வான். இதை மூடியை போட்டு மூடி கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி எடுத்துட்டுலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப குழைய பரட்டிட வேண்டாம். இந்த அளவுக்கு சூடு ஏறவுமே உங்களுக்கு மூடி வேற போடுறோம் இல்லையா, சீக்கிரம் வதங்கிடணும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைகளுக்கு பிடிச்ச டிஷ்ஷாகவும் இருக்கும். இப்போலாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இன்றைக்கி ட்ரெண்டு வந்து கிரேவி அந்த மாதிரி சொன்னால் தான் அவளுக்கு பிடிக்கிறது. சாம்பார், ரசம் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு போரிங்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் வந்து இதுக்கு அரைச்சி விடுறதுக்கு வந்து கொஞ்சம் மிளகா வத்தல், ஒரு 3 மிளகா வத்தல், தேங்காய், கொத்தமல்லி வரை, கொஞ்சம் துவரம்பருப்பு, அது கூட அந்த மாங்காயும் கொஞ்சம் ஸ்லைஸ் போட்டு வச்சுக்கோங்க. பீர்க்கங்காயும் கொஞ்சம் ஸ்லைஸ் போட்டு ஒரு பாதி அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்து போட்டு வதக்கிடுங்க. நீங்கள் இப்போ ஒரு 3 மாங்காய் போடுறீங்க அப்படின்னா அதில் ஒரு மாங்காய் வந்து வதக்கிறதுக்கு எடுத்துட்டுருக்கோம். ஒரு காவாசி பீர்க்கங்காயும் எடுத்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை இல்லை பச்சை கருவேப்பிலை, அதை எல்லாத்தையும் போட்டு சேர்த்து தக்காளி வந்து சுருங்கி வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்து வச்சுட்டுருக்கோம். இதை மிக்சியில் நல்லா வெளுமுனை அரைச்சி எடுத்துடலாம். அப்புறம் நம்ம வதக்கணும் இல்லையா, அந்த தவாலையே நம்ம கொஞ்சம் காரப்பொடி போட்டுட்டு அந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா தாராளமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. போட்டு இந்த அரைச்ச விழுதை ஃபுல்லாக போட்டு நல்லா ஒரு தடவை பெரட்டி எடுங்க. அந்த பச்சை வாசனை போகணும். எப்போவுமே வந்து எது நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலுமே அந்த அரைச்ச விழுதெல்லாம் விடுறச்ச அந்த பச்சை வாசனை போய் கொதிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறப்ப தான் அந்த ஐட்டம் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து உங்களை சாப்பிடக்கூடாது. அதனால் பார்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கரம் மசாலா தூள் போடுறேன், கொஞ்சம் மஞ்சப்பொடி. கரம் மசாலா தூள் வந்து உங்களுக்கு ஆப்ஷன், பிடிக்கலன்னா விட்டுருங்க. போட்டால் கொஞ்சம் வாசனை தூக்கலாக இருக்கும். மஞ்சப்பொடி 2 போட்டு வேணுங்கிற அளவுக்கு இது உப்பு போட்டு திரும்ப நல்லா இது பண்ணிடுங்க. மிக்சியை ஜாரில் நம்ம வலிச்சிருக்கோம் இல்லையா, அதில் அலம்பி விட்டு அந்த தண்ணியுமே இதில் விட்டு நம்ம கொதிக்க வைக்கலாம். அது தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் பார்த்துக்கோங்க. சாதத்துலலாம் நல்லெண்ணெய் விட்டுட்டு இதை பிசைஞ்சு சாப்பிட்டேன்னா நல்ல ஸ்மெல், ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு அலாதியாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஆற்றுல வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி பார்த்தலாம் மிக்சியை அலம்பி நான் விட்டுட்டேன். இதையும் திரும்ப மூடி ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கலாம். ஏன்னா அதான் சொன்னேன் இல்லையா, பச்சை வாசனை போகணும். இந்த அரைச்சி விடுறது வந்து அரைச்சி விடாமல் பொடி போட்டு இதை பண்ணலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கொழப்பு இல்லாதக்கு கொஞ்சம் நீர்த்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நமக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பொடி, சாம்பார் பொடி சாதாரணமாக வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு தேங்காய் மட்டும் கூட அரைச்சி விட்டுட்டு நீங்கள் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கொதிச்சிருது, இந்த மாதிரி கொதிச்சு வந்துடணும். இதுக்கப்புறம் வந்து பச்சை பட்டாணி தான் நான் வச்சுருக்கேன், அதனால் போட போகிறேன். ஒரு வேளை காஞ்ச பட்டாணி தான் உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் முதல் நாளே ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருங்கோம். என்கிட்ட பச்சை பட்டாணி இருக்கிறதுனால நான் இதோட சேர்த்து பச்சை பட்டாணி போட்டுருவேன். இப்போ காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோன்றுறது, அதனால் கொஞ்சம் காரத்தூள் போடுறேன். உங்களுக்கு காரம், உப்பெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. பச்சை பட்டாணியும் போட்டு இந்த பட்டாணி வேகிற அளவுக்கு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் டைம் கொடுக்குறதுக்காக நம்ம திரும்ப மூடி வச்சு வச்சிடலாம். கிரேவி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா எண்ணெய் மருந்துட்டு மேலே அந்த மாதிரி இருக்கணும். ஓரளவுக்கு எண்ணெய் விட்டால் தான் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு மல்டி பர்பஸ்னால ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்தெல்லாம் பட்டாணி வெந்துருத்துப்போ அதையும் சேர்ந்து கொதிச்சாச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாங்காய்லாம் இதில் போட்டு நம்ம சேர்த்து ஒரு 5 நிமிஷம் திரும்ப கொதிக்க விட போகிறோம். செய்கிற வேலைகளை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறப்ப பிடிச்சி சாப்பிடுவா குழந்தை, அவ்வளோதான். தளதளன்னு இந்த அளவுக்கு கொதிச்சு எண்ணெய் மிதந்து வந்துடணும். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற
மாங்காய், அந்த பீர்க்கங்காய் பீஸ் எல்லாமே போட்டுடலாம். கடைசியில் இது போட்டால் போதும். ஆரம்பத்துலேருந்து போட்டு கொதிக்க விட்டுலாம் இந்த பீஸ் ஃபுல்லாக ரொம்ப குழஞ்சி போய் உரு தெரியாமல் போயிடும் சாப்பிட்றச்ச. அதனால் நீங்கள் கடைசியாக இதை வந்து போட்டு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி சேர்த்து கொதிக்க விட்டெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிரும். திரும்ப இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். கொதிச்சாச்சுன்னா அருமையான மாங்காய் கிரேவி குழம்பு ரெடி. ரொம்ப ரொம்ப சுவையானது. வெயில் காலத்துக்கு நம்ம கிடைக்கிற பொருளை வச்சு சிறப்பாக செய்கிற அருமையான டிஷ்ஷாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான். பார்த்தெல்லாம் தளதளன்னு கொதிச்சாச்சா மேலாப்பில் கொஞ்சம் கருவேப்பிலை தூவிடலாம். தூவி அப்படியே அடுப்பு அணைச்சாச்சுன்னா நீங்கள் தாராளமாக சாதத்தோட சுட சுட விட்டு சாப்பிடுங்க. அருமையான டிஷ் ரெடி. இந்த டிஷ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆத்தில் வந்து கண்டிப்பாக செஞ்சுட்டு கமெண்ட்ஸ் போடுங்க. இதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாதவா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாதத்தில் போட்டாச்சு, நல்லெண்ணெய் விட்டுண்டாச்சு. பக்கத்துக்கு வந்து நான் தேங்காவும் இதுவும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கூட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. தொட்டுக்க படாமத்தல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப அருமையான டிஷ் ரெடி. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.